இறையேசுவில் பிரியமான அருட்தந்தையர்களே, இறைமக்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெரியநாயக அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி அந்த அன்னையின் பரிந்துரையால் இறைவனிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டி உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே பொன்விழா குருத்துவத்திலே பொன்விழா ஆண்டை சிறப்பித்து கொண்டிருக்கிற அருட்தந்தை அருள்தாஸ் அடிகளார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இங்கே குழும்பியிருக்கிற நம்ம ஒவ்வொருடைய சார்பாக வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் தெரிவிப்போம். தந்தை அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு நீண்டாயிலோடு இறை பணி செய்ய இறைவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் மீது பொழிய வேண்டுமாய் ஜெபிப்போம். பொதுநிலையினர் 50 ஆண்டுகள் முடித்து அல்லது 60 ஆண்டுகள் முடித்து அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க இது முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். பெற்றோர்கள் முடிவு செய்து அந்த பையனுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்தவுடனே அந்த பையனும் பெண்ணும் செல்ஃபோனிலே பேசிக்கொள்கிறார்கள். பையன்தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பிக்கிறாரு: இதற்கு தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு பையன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பெண் கேட்குறாங்க, நீ என்னை விலகி விடுவாயா, என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் சொல்கிறான், கனவிலும் அவ்வாறு நினைக்க மாட்டேன். பெண் தொடர்ந்து கேட்குறாங்க, நீ என்னை விரும்புகிறாயா? பையன் சொல்கிறாரு, ஆமாம், இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றும். திரும்ப பெண் கேட்குறாங்க, நீ என்னை மறந்து விடுவாயா? பையன் சொல்கிறாரு, அதை விட நான் செத்து போயிடலாமே. பெண் கேட்குறாங்க, எனக்கு ஒரு முத்தம் தருவாயா? பையன் சொல்கிறான், கண்டிப்பாக, அதுதானே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷ தருணம். அந்த பெண் கேட்குறாங்க, நீ என்னை அடிப்பாயா? அந்த பையன் சொல்கிறான், ஒருபோதும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். பெண் கேட்குறாங்க, நீ என்னுடன் கடைசி வரை கைகோர்த்து வருவாயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க டயலாக் முடிஞ்சிடுச்சு. இது நிச்சயதார்த்தம் முடிந்தவொடனே அவங்க பேசுகிற டயலாக்கு. இதுவே திருமணம் முடிந்த பிற்பாடு அந்த டயலாக் அப்படியே இப்போ நான் சொன்ன வரிசையில் திரும்பி வாசிக்க வேண்டும். திருமணமான பிற்பாடு, நீ என்னுடன் கடைசி வரை கைகோர்த்து வருவாயா? பையன் சொல்லலாம், ஒருபோதும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். நீ என்னை அடிப்பையா? கண்டிப்பாக, அதுதானே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷ தருணம். எனக்கு ஒரு முத்தம் தருவாயா? அதை விட நான் செத்து போயிடலாமே. நீ என்னை மறந்து விடுவாயா? பையன் சொல்கிறான், ஆமாம், இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் மறந்துடுவேன். நீ என்னை விரும்புகிறாயா? திருமணம் ஆன பிற்பாடு, நீ என்னை விரும்புகிறாயா? கனவிலும் அவ்வாறு நினைக்க மாட்டேன். நீ என்னை விலகி விடுவாயா? கடைசியாக பதில் சொல்கிறான், இதுக்கு தானே இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமணமான புதிதில் திருமணம் செய்து கொண்ட அந்த கணவர் தன் மனைவியினுடைய செல்ஃபோன் நம்பரை தன்னுடைய செல்ஃபோனிலே பதிவு செய்கிறார். கால் லிஸ்ட்டில் அந்த நம்பரை போட்டுட்டு அடையாளத்திற்கு எப்படி வைக்கிறான்னா, முதல்ல மை லைஃப். அவங்க மனைவி அவரை கால் பண்ணாக்கா என்ன வரும்? அதில் பார்த்தா மை லைஃப், என் வாழ்க்கை அவங்க தான் அப்படின்னு வரும். கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஆனவொன்னே என்ன நடக்கும்? கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வருது. வந்தவொடனே அவங்க மனைவி கூப்பிடும்போதெல்லாம் பார்த்தாக்கா மை லைஃப்னு இருக்குது. எங்கள் லைஃபு. உடனே அதை டெலீட் பண்ணிவிட்டு மை ஒய்ஃப்னு வைக்கிறார், மனைவின்னு வைக்கிறார். அது சில மாதங்கள் செல்கின்றன. சில மாதங்கள் சென்றோன்னு சண்டை கொஞ்சம் உச்சமாகிடுச்சு.
அவங்க மனைவி கூடும்போதெல்லாம் மை ஒய்ஃப்னு வருமா, அதை பார்த்தோன்னே அதையும் டெலீட் பண்ணிவிட்டு மை ஹோம், என்னுடைய வீடு என்று அந்த நம்பரை பதிவு செய்கிறார். அது ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அவங்க கூப்பிடும்போதெல்லாம் மை ஹோம்னு வரும். அதை பார்த்தோன்னே இவருக்கு டென்ஷன் ஆகிட்டு அதையும் டெலீட் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி வச்சார், ஹிட்லர். அவங்க மனைவி எப்போ கூட்டாலும் ஹிட்லர்னு வரும். இதுவும் ஒரு சில ஆண்டுகள் போச்சு. அதுக்கப்புறம் சண்டை முற்றி போய் பிரச்சனைகள் நிறைய ஆனவுடனே கடைசியில் இப்படி தான் வச்சாராம், அவங்க மனைவியுடைய நம்பருக்கு இப்படி தான் வச்சாராம், ராங் நம்பர். லைஃப்பில் தொடங்கி ராங் நம்பர். உங்கள் கணவர் உங்கள் மனைவியுடைய செல்ஃபோன்லாம் எடுத்து பார்க்காதீங்க, எத்தனை பேருக்கு ராங் நம்பர்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு 50 வருடம் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், ஜூபிலி கொண்டாடினவங்க. அவரை சந்திப்பதற்காக அந்த நபர், அவருடைய நண்பர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே அவரை வரவேற்று அவருக்கு காஃபிலாம் கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய அந்த வீட்டு தலைவர் அவங்க மனைவி அழைக்கின்ற பொழுதெல்லாம் இப்படி தான் அன்பாக அழைக்கிறாரு. மை ஸ்வீட்டி, ஹனி, டார்லிங், பேபி இப்படின்னு சொல்லிட்டு அன்பான வார்த்தைகளால் அவங்க மனைவி அழைக்கிறார். ஹனி காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் சொல்கிறார். இந்த நண்பர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்துவிட்டு இன்னும் இவ்வளோ அன்போடு இருக்கிறார்களே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்களே, மனைவியை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார், இவ்வளோ அன்பாக கூப்பிடுகிறாரே என்று சொல்லி நண்பர்கிட்ட கேட்குறாரு. என்னடா உன் மனைவி மேலே அவ்வளோ அன்பா, அவ்வளோ பாசமாக, பேர் கூட சொல்லி கூப்பிட மாட்டேன், ஹனின்ற, டார்லிங்கிற என்னென்னமோ அன்பான வார்த்தைகள் சொல்கிறிய என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அட போடா, அவள் பேரை மறந்து பல வருஷம் ஆச்சு, என்ன பேர்னே தெரியல, அதனால தான் அப்படி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா. எல்லா நகைச்சுவைகளும் ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு எனக்கும் தெளிவுபடுத்துகின்றன. எங்கோ ஒரு அழிவு, எங்கேயோ ஒரு ஆபத்து, எல்லா உறவுகளிலும் எங்கே ஒரு சஞ்சலங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாடுகள், இவைகளெல்லாம் இருப்பது உண்மை என்பதை தான் இந்த நகைச்சுவைகள் எல்லாம் சொல்கின்றன. ஜூபிலி, இதற்கு விவிலிய அர்த்தத்தை விட சாதாரண அர்த்தத்துக்குள் நாம் செல்வோம். ஜூபிலினா என்ன? அது என்ன சொல்? ஜூபிலி என்றால் ஆங்கிலத்தில் ஜூபிலி என்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் என்னவாக இருக்கிறது? சாதாரணமாக விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். ஜூபிலி என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். விவிலிய அடிப்படையில் வேறு கருத்து உண்டு. ஆனால் சாதாரண அர்த்தத்தில் ஜூபிலி என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம், கொண்டாட்டம், கொண்டாடப்பட வேண்டியது, மகிழ்ச்சிக்குரியது. இது 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் துறவற வாழ்க்கையிலும், குருத்துவ வாழ்க்கையிலும், அல்லது பொதுநிலையில் வாழ்க்கையிலும், திருமண வாழ்க்கையிலும் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் ஜூபிலியை அப்படி என்று நினைப்பதை விட, ஒவ்வொரு நாளும் ஜூபிலியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஜூபிலி என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால், இந்த மகிழ்ச்சி, இந்த கொண்டாட்டம், இந்த சந்தோஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால், அது எப்படி இருக்கும் என்பதை மட்டும் அன்னையின் வாழ்வோடு இணைத்து சிந்தித்து விட்டு செல்ல உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஜூபிலி என்பது லேவி ராகமத்தும் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் முடிஞ்சோடனே, அல்லது 49 ஆண்டுகள் முடிந்த 50ஆவது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும். இதை நான் படித்து பார்த்தேன், 25ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தேன். அதில் இருக்கிற சாராம்சம் 3ஆகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். 1, எனக்கு கிடைத்ததெல்லாம் கடவுளிடமிருந்து கிடைத்தது. 1, ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், பிரைஸ் தி லார்ட். எனக்கு கிடைத்ததெல்லாம் கடவுளிடமிருந்து கிடைத்தது. 1, எல்லாம் எனக்கு கடவுள் தான் கொடுத்தார். 2வது, இந்த ஜூபிலி என்பது எதுவாக இருக்கிறது? பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. ஒருவேளை அடிமையாக இருந்தால் அவன் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஒருவேளை அவன் கடன்பட்டிருந்தால் அவன் கடன் தீர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் விட்டுவிட வேண்டும். பகைவனாக இருந்தால் எல்லாம் அப்படி என்றால், பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் ஜூபிலியாக இருக்கிறது. 3வது,
என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயற்கை நேசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஜூபிலி ஆண்டிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஜூபிலி ஆண்டிலே நிலம் பயிரிடப்படக்கூடாது, அதற்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும். விவிலியத்தின் அடிப்படையிலே இந்த மூன்றை தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். இரண்டாவது, பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த ஜூபிலி. மூன்றாவது, இயற்கையை நேசிப்பதில் மட்டும்தான் இந்த ஜூபிலி அடங்கியிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக சொல்கிறது. நிலத்திற்கும் ஆடு மாடுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஜூபிலி ஆண்டு விவிலியத்தின் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது என்பார்களே. இந்த மூன்றை தான் கன்னிமரி அம்மாள் எப்படி வாழ்ந்தார்கள், இதை ஒவ்வொரு நாளும் ஜூபிலியாக நாளாக எப்படி நீங்கள் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இன்று கன்னிமரி அம்மாள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அந்த வாழ்வை கற்றுக்கொண்டு வாழ்வாக்க வேண்டியவர்களாக நீங்கள் நானும் இங்கு வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டதை வாழ்வாக்காமல் நீங்கள் நானும் செல்லக்கூடாது, எடுத்து சென்று வாழ்வாக்கும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதன்மையானது கடவுளிடமிருந்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். எனவே ஜூபிலி நாளிலே நான் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எது என்னிடம் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த அளவுக்கு இருந்தாலும், அது எல்லாமே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த மிகப்பெரிய கொடைகள் என்பார்களே. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், என் உயிராக இருக்கலாம், என் உடல் உறுப்புகளாக இருக்கலாம், எல்லாமே எல்லாமே இந்த உலகமாக இருக்கலாம், எல்லாமே என் கடவுள் எனக்கு கொடுத்த கொடை, பிச்சை. நான் வைத்திருப்பது எல்லாம் என் கடவுளால் தான், உயிர் வாழ்வதெல்லாம் என் கடவுளால் தான், நான் நிற்பது, எழுவது, நடப்பது, பேசுவது எல்லாமே என் கடவுளால் மட்டுமே என்பதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த ஜூபிலியைத்தான் நீங்கள் நான் கொண்டாட வேண்டும். எழுகின்ற பொழுதும், எழுந்து விட்டு உறங்க செல்கின்ற பொழுதும் இது என்னுடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். எனது என்று இங்கு ஒன்றுமே கிடையாது, எனக்குரியது என்று ஒன்றுமே கிடையாது. எனது என்று நான் சொல்வதெல்லாம் என் கடவுளுக்குரியது, என்னுடையது என்று நான் சொல்வதெல்லாம் என் கடவுளுக்கு சொந்தமானவை. ஆண்டவர் தெல்ல தெளிவாக உங்களுக்கு எனக்கு சொல்வார், எல்லாமே எனக்குரியது, எங்கிட்டிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்பார் என்பார்களே. கடவுளுக்கு நன்றி சொல்வதில் தான் இந்த ஜூபிலி என்பது அடங்கியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். இதை மறந்து போனவர்கள் இங்குதான் அழிவு ஆரம்பிக்கிறது. எப்பொழுது எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நானும் மறந்து போனோமோ, அங்குதான் எல்லா நிலைகளிலும் அழிவு ஆரம்பிக்கிறது என்பார்களே. அது குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இயற்கையோடும் சரி, மற்ற மனிதர்களோடும் சரி. இதை நான் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், இதுதான் என் வாழ்க்கை என்பதை நான் எப்பொழுது மறந்துவிட்டனோ, அங்கே அழிவை ஒவ்வொரு உறவுகளிலும் நான் ஏற்படுத்தி விட்டேன் என்பது நிச்சயம். அழிவு என்பதை நான் ஏற்படுத்தி விட்டேன் என்பது நிச்சயம். அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்கிறதான் ஒவ்வொரு நாளும் ஜூபிலியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு ஜூபிலி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். அப்போ கன்னிமரி அம்மாள் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொன்னார்கள்? ஒரு சில கருத்துக்களை நினைத்து பார்ப்போம். முதல்ல, எந்த மனிதர் பாவத்தை நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜூபிலியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கன்னிமரி அம்மாள் பாவத்தை நாடியவர்கள் கிடையாது, பாவ எண்ணங்களை நாடியவர்கள் கிடையாது, பாவத்தை பற்றி சிந்தித்தவர்கள் கிடையாது. பாவம் என்ற அவருடைய வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் நானும் பலவீனமானவர்களாக இருக்கலாம், பாவம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி ஆண்டோடைய அருளை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை நாடாத, அதை பற்றி சிந்திக்காத, அதை பற்றி யோசித்து அதை நோக்கி பயணம் செய்யாத ஆன்மாவை நீங்கள் நான் கொண்டிருந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார் என்று நம்ம எல்லாம் தெரிந்த பிற்பாடும் எப்படி இன்னொருவரை நாடி செல்ல முடியும்? பாவம் என்பது, பலவீனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்றால் நான் இன்னொருவரை சார்ந்திருக்கிறேன், என் கடவுளை நான் சார்ந்திருக்கவில்லை, அவருக்கு நன்றி சொல்லவில்லை. அப்போ ஜூபிலி என்பது என் வாழ்க்கையில் இல்லை, மகிழ்ச்சி என்பது என் வாழ்க்கையில் இல்லை, மகிழ்ச்சி என்பது என் வாழ்க்கையிலே சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது என்பார்களே. அப்போ பாவத்தை நாடாமல், பாவத்தை பற்றி சிந்திக்காமல், பாவங்கள் பலவீனங்கள் எனக்கு இயற்கையானது என்று சும்மா சொல்லிக்கொண்டு என் விருப்பத்திற்கு நான் வாழ்க்கையை வாழாமல் எப்பொழுது இருக்கிறேனோ அப்பொழுது நான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன், ஜூபிலியை நான் கொண்டாடுகிறேன். ரெண்டாவது, கடவுள் எது சொன்னாலும் என் அழிவுக்கு சொல்ல மாட்டார், என்னுடைய வாழ்வுக்காக சொல்வார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கும். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் அழகாக உங்களுக்கு எனக்கு சொல்லும் என்பார்களே. வீட்டுக்கு சென்று 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கள். கீழ்ப்படிவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும் என்று சொல்வார்.
உன்னை நான் கடையனாக வைக்க மாட்டேன், முதல்வனாக வைப்பேன். நீ தலையாக இருப்பாய் ஒழிய வாளாக இருக்க மாட்டாய். உன்னுடைய எதிரிகள் ஒரு கதவு வழியாக உன்னுடைய வீட்டிற்கு வந்தால் 7 கதவுகள் வழியாக அவர்கள் சிதறடித்து ஓடிப்போவார்கள் என்று ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதம், உனக்கு முன்பாக உன் பகைவன் ஒரு கதவு வழியாக உன் வீட்டுக்குள் நுழைகிறானா, அவன் 7 கதவு வழியாக தெரித்து ஓடுவான் என்று ஆண்டவர் சொல்ல. யாருக்கு? கீழ்ப்படிதலோடு இருக்கக்கூடிய. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன கன்னிமரியம்மாள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னவர்கள் எங்கே? அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜூபிலி, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்பொழுது? நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையை முழுவதுமாக என் கடவுளுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன், நான் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் நான் அப்படி இல்லை என்பார்கள். வேணா இன்றைக்கி சொல்லியிருக்கலாம், இங்கே முட்டி போட்டு சொல்லலாம், ஒரு ஜவமாலை சொல்லும் போது சொல்லலாம், இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கும் போது சொல்லலாம். ஆனால் வீட்டில் நான் இந்த காம்பவுண்டை தாண்டி நான் வெளியே போன சமுதாய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் நான் அப்படி இல்லை. ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்வதே கிடையாது என்பார்கள். கன்னிமரியம்மாள் சொன்னார்கள் ஜூபிலி, ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் ஜூபிலி. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஜூபிலி என்று அந்த கொண்டாட்ட மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. ஆண்டவருக்கு அடிமை மட்டும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை என்று சொல்லவில்லை. நான் எவனோ ஒருவனுக்கு நான் அடிமையாக போகிறேன், சாத்தானை நாடி போகிறேன், அல்லது என் செல்ஃபோனோ என்னுடைய எல்லா தொலைக்காட்சியோ இருக்கிற சீரியல் எல்லாம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணை துடைச்சிட்டு உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொன்னால் மட்டும்தான் அவருடைய காரியங்களை சிந்திப்பேன், அவருக்காக வாழ்வேன், அவர் மூலமாக அவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நான் ஏற்படுத்துவேன். 3வது, அவருடைய மகிமைக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் தான் ஜூபிலி அடங்கியிருக்கிறது என்பார்கள். இந்த பார்வையற்றவன் எதற்காக பிறந்தான்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இவன் குருடனாக பிறந்திருக்கிறானே, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் மூதாதையர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய மகிமைக்காக ஒரு சில இந்த துன்பங்களை தாங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது கன்னிமரியாமலை கல்வாரி மலையில் நினைத்து பாருங்கள் என்பார்கள். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு இழப்பை நாம் சந்திக்கின்ற பொழுது, அது பொருளாக, நம்முடைய உறவுகளாக, யாராக இருக்கலாம், ஒரு இழப்பை நான் சந்திக்கின்ற பொழுது என்னுடைய மனநிலை எங்கே இருக்கிறது? ஆண்டவரே, அங்குதான் அவருக்கு விரோதமான எண்ணங்கள் தான் எனக்கு தோன்றுகிறது. கன்னிமரியாமலை கல்வாரி மலையை நிறுத்தி பாருங்கள். அங்கு நின்று கொண்டிருந்த தாய் எப்படி நின்று கொண்டிருந்தார்கள்? இந்த உலகத்தின் மீட்பிற்காக துன்பத்தை, உம்முடைய உள்ளத்தை வாழ் ஊடுருவும் என்று சொன்ன அந்த இறைவாக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற முழுமை அங்கு அடைகிறது. அங்கே ஒரே மகனை இரத்தமும் சதையுமாக, ஏறக்குறைய நிர்வாணமாக அந்த மகனை அங்கே ஒப்பு கொடுத்து விட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். தந்தை கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய மகிமைக்காக துன்பங்களை, கஷ்டங்களை தாங்குவதில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு ஜூபிலி என்பார்களை கொண்டாட்டம். என் துன்பங்களை பார்த்து எனக்கு இது வேண்டாம், இது வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தாக்கா, என் கல்வாரி மலை இல்லை என்றால் 3ஆம் நாள் கல்லறை எனக்கு திறக்கப்படாது. எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது, சாவே வரக்கூடாதுன்னா எங்கே இருக்கணும்? நம்மளை எங்கே இருக்கணும்? சத்தியமாக இங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? விண்ணகத்தில் தான் இருக்கணும். அங்கே மட்டும்தான் இதெல்லாம் உண்டு. விண்ணகத்து யாராவது போகிறீங்களா? அதுக்கு போக மாட்டேன். விண்ணகத்து போனால் செத்து போடணும், அதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. அப்போ இங்கே வாழணும்னு ஆசைப்படுகிறோம், இங்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். இந்த வாழ்க்கை தொடர்ந்து எனக்கு நீண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா? அப்போ அந்த வாழ்க்கை நீண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய மகிமைக்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்வில் மட்டும்தான் அந்த ஜூபிலியை ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ன கொண்டாட முடியும். துன்பத்தில் சந்தோஷத்தை கண்டுபிடிக்குமா? உனக்கு நான் நீ பேசிட்டு போயிடுவேன், நாங்கள் தானே கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் என்பார்களே, நீங்கள் என்ன மறைவுரையை கொடுத்துட்டு போயிடுவீங்க? வாழற எங்களுக்கு தானே தெரியும், அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுமா? வந்து என் வீட்டில் ஒரு நாள் இருந்துப்பார், நீங்கள் சொல்வது கேட்கிறது இல்லை என்பார்களே. கன்னிமரியாமலை அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார், அந்த குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்தார், அந்த சமுதாய வாழ்க்கை தான் வாழ்ந்தார், அந்த ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவருடைய கணவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, தச்சு தொழில் செய்யக்கூடியவர் தான். துன்பத்தை தாங்கிக் கொண்டு இருப்பதில் சந்தோஷத்தை கண்டுபிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு எனக்கு ஜூபிலி. 2வது, பிறரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதில் தான் இந்த ஜூபிலியை அடங்கியிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான், பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான். நம்முடைய பிரசன்னம் தான் பிறருடைய வாழ்க்கைக்கு, பிறர்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்.
சார்த் என்ற தத்துவஞானி சொல்லுவான், தி அதர் மேன் இஸ் ஹெல் டு மீ, அடுத்த மனிதன் எனக்கு நரகமாக இருக்கிறான் என்று சொல்கிறான். அடுத்த மனிதனை பார்க்கின்ற போது அவன் நரகம், அவன் என் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அவன் இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உலகம் சொல்கிறது. எல்லா குடும்பங்களிலும் இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாருமே வரலன்னா எப்படி இருக்கீங்க? சொந்தக்காரங்க யாருமே வரல எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷமாக. சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை, மாமனா மாமியார் வந்துட்டாங்கன்னா, அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா, அல்லது யாராவது தூரம் சொந்தம் வந்துடுச்சுனாக்கா, வந்துடுச்சுடா செலவு வைக்க வந்துடுச்சுடா, செலவு வச்சாலும் பரவாயில்ல, என்னத்தை சொல்லிவிட்டு போவோமோ, என்ன பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு போவோமோ. இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, என்னத்தை சொல்லிட்டு போவோம். போன உடனே தற்சயமாக அவங்க போன உடனே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்ததுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுச்சு. உறவே இல்லை, யாரும் வர வேண்டாம், சொந்தமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மற்ற மனுஷங்க இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிறேன். அன்பார்ந்தவங்களே, இங்கே எந்த மனுஷன்லாம் தனியாக நின்று பாருங்கள் தெரியும். 1 மணி நேரம் அப்படியே நின்று பாருங்களேன், அப்போ தான் தெரியும். நீங்கள் நானும் படைக்கப்பட்டதை மற்றவர்களுக்காக வாழ்வதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போகாதீர்கள். நான் மறந்து போய்விட்டோம். மற்றவர்கள் இருப்பதனால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் இருப்பதனால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். மற்றவர்களால் தான் நான் எல்லா நலங்களையும் வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்கிறேன். மற்றவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் என்னை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். மற்றவர்கள் மூலமாகத்தான் எனக்கு நன்மைகள் பொழியப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நான் தனித்து நின்றேன் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாமல் நின்று போய்விடுவேன் என்பதற்குள்ளே மற்றவர்கள் மூலம் ஆசைப்படு. உங்கள் அழகாக சொல்வார்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள், உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு கொடை, உங்கள் மனைவி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பட்ட ஒரு கொடை. இதை என்று நீங்கள் உணர்ந்து மற்றொரு வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இது நடக்கும். கன்னிமரியாள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு வாழ்ந்து அதை ஜூபிலியை கொண்டாட்டமாக உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். மற்றவருக்காக வாழ்வது என்பது என்ன? இந்த உலகத்தில் எல்லாரும் உங்ககிட்ட பார்த்து, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க? என்னை புரிஞ்சுங்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் கணவர் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் மனைவி உங்களை பார்த்து சொல்லலாம், என்னை புரிஞ்சுங்க. இன்றைக்கி இப்போ பிள்ளைங்களே சொல்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாப்பா, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாம்மா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லோருமே சொல்ல புரிந்து கொள்ளுதல், புரிதல், ஒருவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து புரிந்து கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய வாழ்க்கை. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வலிக்கிற போல் மற்றவர்களுக்கும் வலிக்கும். வடிவேல் ஜோக்கு தான் நான் வருது, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படி நினச்சிக்கிறோம். எனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வலிக்காது. இல்லை, ரத்தமும் எனக்கு எப்படி ரத்தமும் சதையும் இருக்கிறதோ அப்படி தான் என் முன்பாக இருக்கக்கூடிய நபருக்கும் ரத்தமும் சதையும் இருக்கிறது என்பதற்குள் எனக்கு எப்படி வலிக்குமோ, எனக்கு ஒரு தவறான வார்த்தை சொன்னால் எனக்கு எப்படி அவமானம் ஏற்படும், அதே போல தான் இன்னொருக்கு அவமானம் ஏற்படும். எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதே போல தான் மற்றவருக்கு அந்த வார்த்தை வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பார்களே. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறவன் நாக்கு பிடிங்கிற செத்துன்னு சொல்கிறவங்க தான் நீங்கள் இருக்கிறோம். 4 வார்த்தை அவனை கேட்டு அவனை நான் சாகடிக்கணும், அவனை அவமானப்படுத்த வேண்டும், அவன் அப்படியே நிலைகுலைந்து போக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தானே நாம் இங்கே இருக்கிறோம் என்பார்களே. பிறருடைய வாழ்க்கையிலே நலனை நான் ஏற்படுத்தவில்லை, பிறருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் கன்னிமரியாள் எல்லோரையும் புரிந்து கொண்டார்கள் என்பது விவிலியம் உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கணவர் திருமணம், அந்த குடும்பத்தை புரிந்து கொண்டார்கள். எலிசபெத் அம்மாளுடைய பிரச்சனை புரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அங்கிருந்து அவர்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருந்தால் அவளுக்கு நல்லது நடைபெறக்கூடிய விதத்தில் தன் வாழ்க்கையை கொடுத்தார்கள் என்றால் இதுதான் இன்று நீங்கள் நான் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய பாடம். அப்படி இந்த பாடத்தை வாழ்வாக்கினால்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு ஜூபிலியாக இருக்க முடியும் என்பார்கள். 2வது என்ன கேட்குறாங்க? எனக்கு உதவி தேவைப்போது படும்பொழுது என் கூட நீங்கள் இருக்கக்கூடாதா? நான் உங்களை எதிர்பார்த்தேன். உறவுகள் மற்றவங்க நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குன்னு, ஒரு உதவி தேவைப்படும் போது நம்ம விலகி போயிடும், அப்படியே நைஸாக நயின்றோம். டேய் போனால் கடன் கேட்டுருவான், கிட்டே போவாத. ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது தான் கிட்ட பர்ஸ் எடுத்து மறைச்சி வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்தாராம். இதை வழியில் வரும்போதே பார்த்துட்டாங்க, கணவன் மனைவி பார்த்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, மனைவி சொல்கிறாங்க, யோ அந்த ஒரு சொந்தக்காரன் வந்தானே விட்டு போக மாட்டேன், செலவு வச்சுருவான், அதனால் என்ன பண்ணுறது தெரியல, வந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? அப்போ அந்த கனவு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நம்ம சண்டை போடுற மாரி சண்டை போடுவோம், அந்த ஆள் பார்த்துட்டு போயிடுவான்.
கதவு சாத்திட்டாங்க. அந்த ஆள் வந்து அவர் வந்து திண்ணையில் உட்கார முன்னாடி வந்து உட்கார்றாரு. உள்ள சண்டை நடக்குது. மனைவி திட்டுறாங்க, கணவன் திட்டுறாங்க, கணவன் அடிக்கிறா போலாம் சத்தம் போடுறாங்க, அடிக்கிறா போலாம் சத்தம் நடக்குது. இதை பார்த்தோன்னே அவர் வெளியில் வந்து உட்காந்துருப்போ வீட்டில் பிரச்சனை பழக்க நம்ம இந்த நேரத்தில் வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஏஞ்சி போயிட்டார். அப்படி கொஞ்ச நேரம் பொறுத்து ஜன்னலை திறந்து பார்த்தாங்க, ஆள் இல்லை. அப்போ மனைவி சொல்கிறாங்க, பத்தியா நான் எப்படி நடித்தேன் பத்தியா, நீ அடிக்காமனே வலிக்கிறா போல் அழுதம் பத்தியா அப்படின்னு. அப்படியே கணவர் சொன்னார், நீ என்ன பெருசா, நான் உன்னை அடிக்கிறா போல் எப்படி நடிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு போது வெளியிலேருந்து சத்தம் கேட்டான். நானும் போனா மாரி போயிட்டு வந்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொன்னேன். உறவு எனக்கு வேண்டாம், யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாது, என்கிட்ட இருக்கக்கூடாது. இங்கே கூட்டு குடும்பம் எங்கேயே போச்சு? நம்ம சொல்லலாம், நகர வாழ்க்கைக்கு வந்துட்டோம், வேலை வாய்ப்புக்காக நாங்கள் சென்று விட்டோம், இன்றைக்கி எல்லாம் பொங்கல் 3-4 நாட்கள் லீவில் இருக்கும், அன்னைய நாளையத்துக்கு வந்திருக்கிறோம், பெற்றோர் போய் எத்தனை பேர் சந்தித்திருப்போம், உறவுகளை எத்தனை பேர் சந்தித்திருப்போம், பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் கேள்விகள் பதில் நம்மகிட்ட இல்லையே. இப்போ உதவி தேவைப்படுகின்ற பொழுது நான் என்னை விலக்கிக் கொள்கிறேன். உதவி என்பது பணம் மட்டும் இல்லை என்பார்களே, என் நேரம், நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட நின்னா போதும், கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசினா போதும், என்னுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் 2 வார்த்தைகள் சொன்னால் போதும், அவங்களை தட்டி கொடுத்து பாராட்டினா போதும், இதை மட்டும் நான் செய்தால் கூட போதும், அவர்கள் சந்தோஷப்படுவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மனைவி மரண படுக்கையில் இருந்தாங்களாம். அப்போ அந்த கணவர் வந்து எல்லார்ட்டையும், என் மனைவி போல் யார் இருக்காங்க, அவங்க நல்லவங்க வல்லவங்க, அவங்கள போல் எனக்கு உதவி செய்கிறாங்களா, அவங்கள போல் அன்பு செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம், ஏயா இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியா, இன்னொரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, இன்னொரு 10 வருஷம் நான் வாழ்ந்திருக்க மாட்டேனா சொன்னாங்க. உயிரோடு இருக்கும்பொழுது எதையும் செய்யாதவள் உயிரற்ற நிலையிலே அவர்களை படுக்க வைத்து விட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ செலவு செய்யும். இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தால் போதும் அன்பார்ந்தவர்கள், அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதரி சகோதரி, 3வது பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படுத்தினால் துன்பத்தில் பங்கெடுப்பது. ஒரு வீட்டில் அந்த வீதியில் ஒரு மரணம் நடைபெற்று விட்டது. அவர் இந்த வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மனுஷன், பக்கத்து வீட்டில் சாவு இருக்குது, நீ ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு பொழுது அந்த நபர் சொன்னாரான், எப்படி அவன் என்ன என் சாவுக்கு வரமாட்டான், அவன் செத்து போயிட்டான், அவன் என்ன என் சாவுக்கு வரப்போகிறான் அப்படின்னா. அவருடைய துன்பத்தில் பங்கெடுக்க முடியாமல், உன் கஷ்டம் உன்னுடையது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எனக்கு அதற்காக ஏன் சதையை அறுத்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் நான் மாறி போகிறோம் என்பார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விட்டு கொடுப்பது, எனக்காக என்னை விட்டு கொடுத்தாய், பிறருக்காக நாம் விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கையிலே பிறர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இறையேசுவில் பிரியமான 3வது இயற்கையை நேசிப்பது. நான் திருப்பலிக்கு முன்பாகத்தான் இந்த பூசை மேடையை பார்த்தேன். மேலே என்ன போட்டிருக்கு? லவ்தாத்தும் தேயும், இறைவனை புகழுங்கள். ஜூபிலி ஆண்டிலே சொல்லப்படுகிறது, நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், ஆடு மாடுகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், அவைகளுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும். நம்முடைய ப்ரொஃபசர் பிரான்சிஸ் அவர்கள் லவ்தாத்தோ சி என்ற ஒரு திருமடலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது தமிழாக்கும் இறைவா உமக்கே புகழ். அதில் அழகாக சொல்கிறாங்க, இறைவன் நம் அடுத்திருப்பவர், இப்பூமி ஆகிய 3ம் மனித வாழ்வுக்கு அடிப்படை. மேலும் இம்மூன்றோடும் மனித வாழ்வு நெருக்கமான பிணைந்த உறவை கொண்டுள்ளது என்பதை பாப்புரசர் அழகாக இறைவா உமக்கு புகழ் லவ்தாத்தோ சி என்ற திருத்துத மடலில் அழகாக சொல்கிறார். அதில் இயற்கையை நாம் எப்படி அழித்து விட்டோம் என்று சொல்கிறார். ஜூபிலி ஆண்டு என்பது எது? இந்த உலகம். அழகாக சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தை நாளைக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்ட எப்படி கொடுத்துட்டு போவீங்கன்னு அவர் கேள்வி கேட்கிறார். இந்த பூமியை நாளை வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுத்து விட்டு செல்வீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இந்த உலகத்தை வரக்கூடிய சந்ததியருக்கு கொடுத்து விட்டு செல்ல போகிறோமா? அவர் கேட்கின்ற கேள்வி. நாம் நமக்கு பின் வருகின்ற மக்களுக்கு, தற்போது வளர்ந்து வரும் சிறாருக்கு எத்தகைய உலகத்தை விட்டு செல்ல விரும்புகிறோம்? நம் பொதுவான இல்லத்தை, இந்த பூமியை சொல்கிற நம்ம பொதுவான இல்லத்தை பராமரிப்பது குறித்து இறைவா உமக்கே புகழ் என்ற புதிய திருமடலில் மையமாக உள்ளது. வாழ்வின் அடிப்படையில் நாம் வாழ்வதன் பொருள் மற்றதன் விழுமியங்கள் பற்றி
நம்மை நாமே கேள்வி கேட்பதற்கு அழைப்பு கொடுக்கிறது. தந்தை அவர்கள் அழகாக போடுறாங்க, அழகாக செய்யப்பட்டிருக்குது. இது லௌதாத்தே தேயம் இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட மடல். அதில் இந்த உலக வெப்பமயமாகுதை பற்றி அவர் பேசுகிறார். கிளைமேட் சேஞ்சஸை பற்றி பாப்பரசு அவர்கள் பேசுகிறாங்க. பூமியை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்த நாம் ஆண்டு நடத்துவதற்காக கொடுக்கப்படவில்லை, அதை பேணி காப்பதற்கு தான் இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பார்களே. ஆனால் நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் வீணடித்து விட்டீங்க. ஒன்றுமே கிடையாது. அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் போன புதன்கிழமை பாப்பரசர் இந்த கேட்டிசம் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ அழகாக சொல்லுறாங்க, குளுட்டனி இஸ் த டேஞ்சரஸ் டிசீஸ். குளுட்டன்னா அந்த தலையான பாவங்கள் நிறைய சாப்பிட்றது இருக்கு இல்லையா, நிறைய சாப்பிட்றது, கன்சியூமரிசம். எனக்கு வேண்டும் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டோம். இங்கே மற்றவர்களுக்கு வேணும்னு ஒன்றுத்தையும் வச்சுட்டு போல. மிகப்பெரிய நோய் இங்கு என்ன என்றால் எனக்கு என்று சாப்பிட்டு கொண்டு இருப்பதே மிகப்பெரிய நோய் என்று சொல்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் எதையுமே வைக்கல. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஒன்றுமே விட்டுட்டு போல. அவங்க வரவங்களை தேடணும். எங்க கல்லும் மண்ணும் மட்டும்தான் இங்கே இருக்கும். இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, காடுகள் அழிக்கப்பட்டு விட்டன. இங்கே நிலவளங்கள் ஒன்றும் பலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் இல்லை. எல்லா மருந்தையை போட்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டோம். அப்போ இயற்கை எப்படி ஜூபிலி ஆண்டிலே இயற்கையை நேசிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. இங்கே எவ்வளோ தண்ணி வீணடித்தாலும் வீணடிச்சு தான் இருப்பேன். நம்ம திருத்தலாம் வருகின்றப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்களை சற்று யோசித்து பார்க்க நண்பாந்திருக்கல. எங்கேயோ தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, நம்மான்னு இஷ்டத்துக்கு வீணடிச்சுட்டு போவோம், நல்லா எப்படி வேணாலும் பண்ணுவோம். கழிவறைக்கு செல்கின்ற பொழுது அதை அடைத்துக் கொள்கின்ற விதத்தில் என்னென்ன தப்புலாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்கள் அதை பயன்படுத்துவார்கள், மற்றவர்கள் அது தேவை என்ற அந்த எண்ணம் இல்லை. இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணிக்கணும், என்ன கழிவறையை நான் பயன்படுத்தி விட்டேன், குளியலை நான் பயன்படுத்த, யார் பயன்படுத்தினா எனக்கு என்ன, பயன்படுத்தவில்லை என்றால் எனக்கு என்ன. அப்போ இயற்கையின் மீது மற்றவர்கள் மீது எனக்கு அக்கறை இல்லை. இயற்கை எப்படி வேணாலும் பாழடிப்பேன். அன்பாந்தர்களே, எல்லா குறைபாடுகளும் எங்கிட்டே சொல்கிறீங்களா கேட்கலாம். நாமும் அதில் ஒரு காரணமாக இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன. முன்னுதாரணமாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிறது. திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாப்பரசு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய, இந்த மண்ணை அழிக்கக்கூடிய, இயற்கை வளங்களை அழிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் நானும் முன்னெடுக்கக்கூடாது என்று தெல்ல தெளிவாக சொல்கிறார். அப்போ ஜூபிலி ஆண்டில் இந்த நிலத்தை நேசிப்பதும் இயற்கையை நேசிப்பதும் உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கோம். வாங்கிட்டு வரோம், அங்கே எல்லாம் தின்பண்டம் வாங்கிட்டு வரோம், எல்லாம் தூக்கி எங்கே போடுவோம், கோயில் உள்ள போட்டுமோன்னு போயிட்டே இருப்போம். இந்த மண் எப்படி இருக்குன்னு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதை மீண்டும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்தால் மட்டும்தான். மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இறையேசுவில் பிரியமானவர்களே, அப்போ கன்னிமரியம்மாள் இயற்கை எப்படி நேசித்தார்கள்? தன் மகனை வளர்க்கின்ற 30 வயது வரை அவர் அவர்களோடு வளர்ந்தார். அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் அவர் எல்லா இயற்கையை பற்றி அழகாக பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கை பற்றி மிக அழகாக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அழகான பாடல் மலையாளத்தில் எழுதப்பட்டது, தமிழாக்கம் செய்து அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ராகம் நல்லா இருக்கும், என்னால் இப்போ பாட முடியாது, ஆனால் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. அன்றங்கே ஒரு நாடு இருந்தது, அந்நாட்டில் ஆறு இருந்தது, ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது, அன்னமிட வயல் இருந்தது, வயல் முழுவதும் கதிர் இருந்தது, கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டிருந்தது, அந்நாட்டில் நிழல் இருந்தது, மண் வழியில் மரம் இருந்தது, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்தது, நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தி சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தாள், மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தாள், மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தாள், ஓடி வர பலருண்டங்கே. ஒரு கண்ணு கலங்கி நின்றாள், ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தேன் என்னை படைத்தேன் என்றொரு சண்டை இல்லையே, அந்நாட்டை கண்டவர் உண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயற்கை அழிக்கப்பட்டு இந்த நிலையில் தான் இருக்கிறது. இன்னை ஆற பார்க்க முடியல, ஏரியை பார்க்க முடியல. அன்பாந்தவர்களே, சென்னையிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க, தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியிலேருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தீர்கள் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆண்டவர், அந்த நிலையிலிருந்து பலவற்றை நீங்கள் இழந்து விட்டு இங்கே வந்திருப்பீர்கள். ஆண்டவர், அதெல்லாம் நிறைவாக உங்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு, என்ன நடந்தது? அங்கிருந்து ஆறு எங்கே போயிட்டு, அங்கிருந்து ஏரிகள் என்ன ஆயிற்று? யார் இதை செய்தது? எல்லாம் ஒருத்தத்தில் நம்ம கையை காட்டிக்கொள்ள வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அரசாங்கமா, மக்களா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பணத்தாசையில் மிக்கவர்களா? யார் இதை செய்தது? யாரோ செய்தார்கள், இயற்கை அழிந்து போனது. இன்று நாம் எல்லாம் இருக்கோம். நகைச்சுவை கூட சொல்கிறாங்க, இந்த தரகட்டு போய் கேட்டாங்களே, ஏண்டா அன்றைக்கி எனக்கு நிலத்து வைக்கும்பொழுது 10 அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொன்னேன், ஆனால் அது கீழே கிடைக்குமா, என் தலைக்கு மேலே கிடைக்குமான்னு சொல்ல, இன்றைக்கி தலைக்கு மேலே தான் எனக்கு தண்ணி நிற்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம். என்ன நடந்தது? இயற்கையை நாம் நேசிக்காத சூழ்நிலையில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற அன்பார்ந்தவர்களே, இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் இந்த ஜூபிலி ஆண்டை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கொண்டாடுவதற்காக கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு இது ஜூபிலி நாளாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை நீங்கள் நானும் செய்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே. 1, கடவுளிடமிருந்தான் எல்லாம் பெற்றுக்கொண்டேன், எனவே கடவுளுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, எனக்கல்ல, அது பிறருக்கு கொடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்துவதில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஜூபிலி ஆண்டாக இருக்க முடியும். 3வது, இதையெல்லாம் செய்து இயற்கையை நான் நேசித்தால் மட்டும்தான், இந்த உலகத்தை என்னிடம் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார், அதை அப்படியே வரக்கூடிய தலைமுறைக்கு நான் கொடுத்து விட்டேன். எப்படி கொடுத்தாரோ அப்படியே கொடுத்து விட்டு செல்வதில்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு ஜூபிலி இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் நான் நம்முடைய அழிவை நாமே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழிக்கவில்லை, ஆண்டவர் குறை சொல்ல முடியாது. அந்த அழிவை நாமே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, துன்பமும் கஷ்டமும் வருத்தமாகத்தான் இருக்கும். இது மாற்றப்பட வேண்டும் என்று தான் கன்னிமரியாமல் வழியாக ஆண்டவர் இன்று உங்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை உணர்வோம், அதை வாழ்வாக்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.